ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு சின்ன சர்வீஸ் டிப்ஸ் ஒன்று உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏசர் லேப்டாப்பு என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, கஸ்டமர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த லேப்டாப் ஆன் பண்ணோம் அப்படின்னா ஆன் ஆகிட்டு டெஸ்க்டாப் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு 3 to 4 மினிட்ஸு அப்படியே இருந்து அப்படியே ஹேங் ஆகிட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மவுஸ் ஒர்க் ஆகாது, கீபோர்டு ஒர்க் ஆகாது, எதுவுமே ஒர்க் ஆகாது. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவே ரீஸ்டார்ட் ஆகிட்டு இந்த ஸ்க்ரீனில் ஏசர் இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு ரீஸ்டார்ட் ஆகிட்டு நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் திருப்பி மறுபடியும் உள்ளே வந்து போகவே போகாது. மறுபடியும் நம்ம ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் வந்து ஒரு 20-30 மினிட்ஸ் கழித்து ஆன் பண்ணோம் அப்படின்னா அதேமாதிரி சேம் ப்ரொசீஜருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேஜ் தான். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது சர்வீஸ் டிப்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேனலோடைய பேக் டோரை டி பேனலை உங்களுக்கு கேட்ட போகிறேன். நான் ஆல்ரெடி எல்லா ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், ரிமூவ் பண்ணி வச்சுட்டு பேக் டோரை கேட்டிக்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போ எந்த லேப்டாப்பு எந்த மாடலுக்கு போர்டை வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணணுன்னாலும் பேக் டோரை கழட்டிட்டு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன பண்ணணும்னா பேட்ரி ரிமூவ் பண்ணணும். இப்போ பாருங்கள், பேட்ரி நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? பேட்ரி ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் நம்ம டெஸ்டிங் போட்டு பார்க்கணும். இப்போ நான் பேட்ரி ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். உள்ளே வந்து NVMe SSD போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க்கும் இருக்குது, லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க்கும் இருக்குது. இப்போ நம்ம டெஸ்டிங் போட போகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு கூட நம்ம டெஸ்டிங் போடலாம். நம்மளுக்கு ரீஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, கொஞ்சம் நேரம் கழிச்சு சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகுதுங்களா, அந்த ரீஸ்டார்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெர்மல் பேஸ்ட்டு ட்ரையாக இருந்தால் கூட அந்த மாதிரி ரீஸ்டார்ட் ஆகும். இங்கே பாருங்கள், ப்ராசஸருக்கு மேலே தெரியுதுங்களா, இதுதான் ப்ராசஸரு. இந்த ப்ராசஸருக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த ஹீட் சிங் இருக்குது இல்லைங்களா, ஹீட் சிங் பேஸ்ட், அந்த ஹீட் சிங் பேஸ்ட் வந்து உங்களுக்கு ட்ரையாக இருந்தால் கூட லிக்யூட் மாதிரி இல்லை, உங்களுக்கு ட்ரையாக காஞ்சி போயிருக்கு. அதனால கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படி சொன்னால் சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ஐபி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் புதுசாக ஒரு தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், தெர்மல் பேஸ்ட்டு லிக்யூடாக வந்து உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், தெரியுதுங்களா கிளியராக? ப்ராசஸருக்கு மேலே நான் க்ளீன் பண்ணிவிட்டு தெர்மல் பேஸ்ட்டு அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ அடுத்தது வந்து உங்களுக்கு அந்த ஹீட் ஸ்ட்ரிங் இருக்குது இல்லைங்களா, மேலே வச்சுட்டு ஸ்க்ரூ போட்டுட்டு என்ன பண்ண போகிறோன்னா மறுபடியும் நம்ம டெஸ்டிங் பண்ண போகிறோம். ஹீட் ஸ்ட்ரிங் நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய சிபியோட பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். சிபியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. 0, 1.12 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு 7% அந்த மாதிரி வந்து போகுது பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா மெமரியோட பர்ஃபார்மன்ஸும் நம்ம ஃபஸ்ட்டு ஹேங் ஆச்சு இல்லைங்களா, அப்போ வந்து 70, 80 அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகி காமிச்சிது. இப்போ மெமரியோட பர்ஃபார்மன்ஸும் 50, 63 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு காமிக்குது. இன்கேஸ் இன்னமும் உங்களுக்கு வந்து ஸ்பீடு அதிகமாக இருக்கணும் அப்படின்னா இப்போ இருக்கிற 8GB 16GB அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து பூஸ்டப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஸ்பீடு அதிகமாகும். உங்களுக்கு SSDயோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து கரெக்டாகவே இருக்குது, 8% தான் இருக்குது பாருங்கள். டிஸ்க் 1Cன்னு காமிக்குது இல்லைங்களா, அதுதான் SSD NVMeயோட பர்ஃபார்மன்ஸு. கிராஃபிக்ஸும் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணுறது மூலிமா எல்லாத்தோடைய பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் காமிக்குது பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஸ்பீடு வந்து முன்னை விட வந்து இப்போ வந்து பெஸ்ட்டாகவே இருக்கும். சிஸ்டம் வந்து உங்களுக்கு ஹேங் ஆகாது. சம்டைம்ஸ் என்னென்னா ரீஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, அந்த ரீஸ்டார்ட் இஷ்யூவும் உங்களுக்கு வராது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.